ரம்யா பாரதி பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்னாடி சிரித்தது செய்தியா மாறி இருக்கு. ஆனா பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு தளபதி எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வாரு அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசியது செய்தியா மாறல. இதை ஊடகவியலாளர்களோ ஊடகமோ பெரிதுபடுத்தல, கண்டுக்கவே இல்லை. இதை எதிர்த்தும் யாரும் கேள்வியும் கேட்கல. ஏன் ஐஜி ரம்யா பாரதி ஐபிஎஸ் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தாங்களா, இல்லை அமைச்சர் கீர்த்தனா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தாங்களா? அமைச்சர் கீர்த்தனா தானே நாங்கள் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், நாங்கள் வந்தால் பெண்களுக்கு எந்த குற்றங்கள் நிகழாது, ஒரு பெண் அடிமைத்தனமான இந்த ஆட்சி ஒழியணும், பெண்களை அடிமைப்படுத்துறது ஆட்சி ஒழியணும், தளபதி ஆட்சிக்கு வந்தால் விசில் வந்தால் தளபதி விஜய் வந்தால் எல்லாமே மாறிடும் சொல்லி வாக்கு கேட்டு வென்று அமைச்சராக வந்திருக்கிற ஒருத்தர் போய் பத்திரிகையாளர் கேட்கும் போது எது பண்ணாலும் தலைவர் நல்லதுக்கு பண்ணுவாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு பெண் தாங்க, பெண்ணாக பதில் சொல்லுங்கள் சொல்லும்போது கூட நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டிவாக இப்போ கேள்வி கேளுங்க, அரசியல்னா பொலிட்டிக்ஸ்னா நீங்கள் 6 மணிக்கு மேலே கேளுங்க. அப்படி ஐஜி ரம்யா பாரதி ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இங்கே கண்டிக்க வேண்டியது யாரை? கீர்த்தனா அமைச்சர் இந்த கேள்வியை கேட்காதீங்க 6 மணிக்கு மேலே கேளுங்கன்றாங்க. அதை எடுத்து யாரும் பேசலை, அதை எடுத்து யாரும் கேள்வி கேட்கல. ஆனால் இங்கே இவங்களை கேள்வி கேட்டுட்டு பல பேர் இங்கே தப்பிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொடர்ச்சியாக நடந்த குற்றங்களை, தொடர்ச்சியாக நடந்த கொலைகளை, தொடர்ச்சியாக நடந்த சட்டம் ஒழுங்கு சிக்கலை மறைப்பதற்காகவோ இல்லை யாரையோ குசிப்படுத்துறதுக்காகவோ இந்த செய்தி பெரிதுபடுத்தப்பட்டு உண்மையான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் சமூக சீரழிவுகளும் அமைச்சர்களுடைய இந்த தாந்தோண்டித்தனமான அலட்சியமான கருத்துக்களும் மடைமாற்றப்பட்டிருக்கு.